மார்கன். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உடம்பு ஃபுல்லாக கருப்பாகி குப்பை தொட்டியில் ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. அந்த பாடி எப்படி அந்த இடத்துல வந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரீசன் என்ன, யார் அதை செஞ்சாங்க, செஞ்சவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத விஜய் ஆண்டனி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதில் விஜய் ஆண்டனிக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைங்களாம் என்ன, இதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சமாளித்து விஜய் ஆண்டனி அந்த பொண்ணை கொன்னவங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இந்த ஆரம்பத்தில் நடக்கிற அந்த மர்டராக இருக்கட்டும், இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த விதம், அப்புறம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஒரு பையனை கண்டுபிடிப்பார். இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கொண்டு இந்த படத்தில் வச்சாங்க பாருங்கள், அதில் தான் இந்த படத்தை சொதப்பிட்டாங்க. இந்த மாதிரி அந்த பையனால் இந்த டைம் ட்ராவல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் கொண்டு வச்சுருப்பாங்க. அதில் தான் இந்த படத்தை சொதப்பிட்டாங்க. இந்த படத்துக்கே அதான் ஒரு மிகப்பெரிய மைனஸ். அப்படின்னா ஒன்று, இந்த படத்தை ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக எடுத்துருக்கலாம், இல்லை ஒரு ஃபேண்டசி படமாக எடுத்துருக்கலாம். நாங்கள் ரெண்டுத்தையும் வச்சு எடுப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்த்தா எனக்கும் அதை ஏற்றுக்க முடியல, என்னாலேயே அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி வழக்கம் போல் எல்லாம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துலேயும் ஹீரோ அப்படின்னா அவர் கூட ஒரு லேடி போலீஸ், அப்புறம் ஒரு காமெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு போலீஸ் இருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த படத்துலேயும் இருக்காங்க. இதெல்லாம் நிறைய படங்களில் பார்த்து அதே சீனாக இருக்க வச்சு சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். ஆனால் லாஸ்ட்டாக விஜய் ஆண்டனியோட படங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்துக்கு முன்னாடி இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.